எனக்கு பிறந்த குழந்தைய கூட என்னோட தாத்தா வந்து பார்க்கல அப்படின்னு அன்புமணியோட பொண்ணு சஞ்சுத்ரா கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு ஜிமணி வந்து என்னோட தாத்தாவை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியுமே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ராமதாஸுமே பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் நீலி கண்ணீர், கிளிசரின் போட்டு அழுவாங்க அப்படின்ற மாதிரி அவருமே பதிலடி கொடுத்துருக்காரு. இப்போ அரசியல் களம் வந்து எந்த டைம்ல எப்படி மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் பாமக நிறுவனர் ராமதாஸும் அவரோட பையன் அன்புமணியுமே வந்து எதிரெதிர் துருவங்களா இப்போ மாறிட்டாங்க. ஆரம்பத்தில் சேர்ந்து தான் இருந்தாங்க. இப்போ வந்து யார் கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரு அதிகார போக்கு காரணமாக எல்லாருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நான் தான் பாமக அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் அன்புமணி வந்து நான் தான் பாமக அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில பாமகவும் அதோட சின்னமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ராமதாஸ் வந்து வழக்கு தொடர்ந்தார். பட் இருந்தாலும் அந்த சின்னம் வந்து இப்போ வந்து அவரோட பையன் அன்புமணி கையில் தான் இருக்குது. ஸோ இந்த தேர்தலை வந்து பாமக சார்பில் இவர் அன்புமணி தரப்பு வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்களுமே தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ராமதாஸ் அவர்களுமே வந்து தன்னோட பங்குக்கு தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு டைமில் வந்து ராமதாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னோட வீட்டில் ஒட்டும் கேட்கும் கருவியை வந்து பொருத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அது வந்து அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே இவர் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, என்னோட இன்ஷியலையோ என்னோட பெயரையுமே வந்து அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ராமதாஸ் திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தந்தை மகன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே பூதாகரமாக வெடிச்சு போயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தந்தை மகன் பிரச்சனையை தாண்டி இப்போ பேத்தி தாத்தா அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து விட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ தேர்தலுக்கெல்லாம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொருத்தருமே வந்து பிரச்சாரம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது உடல்நலக்குறைவாலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வீடு திரும்பிட்டாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் முதலமைச்சராக இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், விஜய், சீமான், இவங்க எல்லாருமே தேர்தல் பணிகளில் மும்முரமாக இருக்காங்க. ஸோ அன்புமணியுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராரு. ஸோ அதே மாதிரி பாமகவுக்கு ஆதரவாக அவங்களோட பொண்ணுங்களுமே வந்து பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. சௌமியா அன்புமணி நிற்கக்கூடிய தொகுதியிலையுமே வந்து இவங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படிலாம் நிறைய பக்கம் பிரச்சாரம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் பெண்ணாகரத்தில் வந்து இவங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. அங்கே தான் இப்படி என்னோட தாத்தா வந்து என்னோட குழந்தை கூட வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க வந்து இந்த இடத்துக்கு பிரச்சாரம் போயிருக்காங்க. அப்போ வந்து என்னோட அம்மாக்காக தான் நாங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தோம், தருமபுரிக்கு தான் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனோம். ஆனால் அதை விட எங்களுக்கு வந்து முக்கியமாக பெண்ணாகரம் தொகுதி இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ குழந்தையை வந்து கையில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே எங்கள் தாத்தா தான், அதாவது ராமதாஸ் தான் எங்களுக்கு எல்லாமே, அவர் தான் ஒரு வழிகாட்டி. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம். எங்கள் தாத்தா வந்து எங்களை பார்க்காம இருக்க மாட்டார், எங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார். ஆனால் இப்போ சமீப காலங்களில் அவரை வந்து எங்களை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, எங்களை பேசுகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டுமே இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருந்தார், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை கூட வந்து பார்க்க வரலை அப்படின்ற மாதிரி வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜிகே மணி. அவர் தான் என்னோட தாத்தாவை கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர் சொல்கிறத கேட்டுட்டு தான் எங்கள் தாத்தா வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையுமே முன் வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இவங்களோட குடும்ப பிரச்சனைக்கு காரணமே ஜிகே மணி தான் அப்படின்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை அன்புமணியோட பொண்ணும் ராமதாஸோட பேத்தியுமான சஞ்சுத்ரா வந்து முன் வச்சிருக்காங்க. ஏன்னா ராமதாஸ் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு, என்னோட குழந்தைய கூட பார்க்க விடாமல் ஜிகே மணி வந்து தடுத்து வச்சிருக்காரு. அவருக்கு வந்து அவரோட பையன் மட்டும் நல்லா இருந்தால் போதும், இவங்க எங்களோட குடும்பம் எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இருக்காரு. அவரே மாதிரி ஒரு கேடுகட்ட மனுஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சஞ்சுத்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ராமதாஸுமே சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. என்னை பற்றியும் ஜிகே மணியை பற்றி பேசுறதுக்கும் அவங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் என்னென்னா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இப்படி அழுது வாக்கு சேகரிக்கலாம்னு நினைக்கிறாங்க, அவங்க அழுறதெல்லாம் ஒரு உண்மையே கிடையாது,
நானுமே 2 டைம் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்னை டைரக்டா வந்து பார்க்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு ஃபோன் பண்ணி கூட என்னாச்சு தாத்தா அப்படின்னு கேட்கவே இல்லை அப்படின்னு அவருமே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக டிராமா பண்றாங்க தெரியுமா? அச்சோ பாவம் இந்த பிள்ளைங்க வந்து இப்படி அழுறாங்களே, அதுவும் குழந்தைய வச்சுட்டு அழுறாங்களே அப்படின்னு எல்லாரும் பாவம் பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்படி இந்த மாதிரி டிராமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராமதாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களுக்கு கண்ணீர் வரலனாலும் பரவாயில்லப்பா, அவங்க வந்து கிளிசரின் போட்டுட்டு கூட அழுதுருவாங்க, அப்படிப்பட்டவங்க தான் இப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பா தாத்தா பேத்தி பாசம் இல்லாம இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா தன்னோட தாத்தா மேல பேத்திகளுக்கு பாசம் இருக்கும், பேத்திங்க மேல தாத்தாக்களுக்குமே பாசங்கள் இருக்க தான் செய்யும். ஆனா இந்த ஒரு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும், இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனும் அப்பாவும் பிரிஞ்சு இப்படி எதிரெதிர் துருவங்களா இருக்கிறாங்க. ஸோ நான் எப்பவுமே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அரசியலுங்கிறது எப்போ எப்படி மாறும், யார் யார் கூட கூட்டணி வைப்பாங்க, எப்போ எந்த கூட்டணி கலந்துட்டு போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் அப்படிங்கிறது அந்த ஒரு பதவி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லாருமே பதவிக்காக தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாமகவிலையுமே வந்து யாருக்கு பதவி அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான பிரச்சனைக்கான முடிவு இன்னைக்கு வரைக்கும் வரலை. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து 2 பேருமே சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். இப்போ அந்த பிரச்சனைலாம் அது ஓரம் கட்டிட்டு இப்போ பேத்தி தாத்தா பிரச்சனைகள் வந்து இந்த விஷயம் நிற்குது. பேத்தி வந்து தாத்தா வந்து சேர மாட்டுறாரு, எங்களை புரிஞ்சுக்க மாட்டுறாரு, பெத்த பிள்ளையை கூட நம்ப மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ராமதாஸ் வந்து என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா, இவங்கெல்லாம் ட்ராமா கேஸுப்பா, நீலி கண்ணி வடிக்கிறாங்க, அழுக வரலைனா கூட கிளிசரின் போட்டு அழுதுருவாங்க, அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன், என்ன வந்து யாருமே பார்க்கல, ஒரு ஃபோன் பண்ணி கூட பார்க்கல, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி கண்ணீர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகம், இவங்க வந்து வாக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அதாவது பாவம் பார்த்து எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அதாவது ராமதாஸ் ஐயா வந்து புரிஞ்சுக்காம இருக்காரு, அவரோட பேத்திகள் வந்து இப்படி அழுறாங்க, அவங்களுக்கு உண்மையாகவே பாசம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே இவங்களுக்கு ஓட்டுக்களை போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி ராமதாஸுமே சொல்லியிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க ஜிகே மணியை வந்து குறை சொல்லி தான் இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்னன்னா ஜிகே மணியால் மட்டும்தான் எங்கள் தாத்தா இப்படி இருக்காரு, எங்கள் கூட பேசாமல் இருக்காரு, பையங்களை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஸோ இவங்க குடும்ப பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும், எப்படி முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆரம்பத்தில் தந்தை பையனுக்கும் பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது சகஜம் தான், ஆனால் சேர்ந்துருவாங்க, அதுக்குள்ளே யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் தேர்தல் நேரத்திலேயாவது சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் யாருக்கு கட்சி, யாருக்கு அந்த சின்னம் அப்படிங்கிறதே பெரிய அளவில் பிரச்சனையாக போச்சு. இப்போ வந்து அன்புமணிக்கு தான் அந்த சின்னம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்படிலாம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு அவங்களோட பேத்திகள் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே ராமதாஸ் பதிலடி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இவங்க சேர்ந்து மறுபடியுமே பாமகவை வந்து ஒன்றா வழிநடத்துவாங்களா, இல்லைனா இப்போ மாதிரி தான் எப்பவும் வந்து பிரிஞ்சு இருப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறது நல்லதா, இல்லைனா இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு, கட்சிக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ பையன் கொஞ்சம் புரிஞ்சு நடந்தால் நல்லா இருக்கும். அவருக்குமே பதவி ஆசையினால தான் இப்படி அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ என்ன நடந்தாலுமே அவங்களோட குடும்ப பிரச்சனை வந்து சீக்கிரம் முடிவுக்கு வந்து 2 பேருமே சேரணும். அதாவது அவங்களுமே பேத்தி தாத்தா பையன் மருமகள் அப்படின்னு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.